கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானசிக நாமே மகிமைப்பட்டேவா. இந்த நாளிலும் மறுபடியுமாய் நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். அது அவசியம் வானசிக අභිමුඛය අපි ඉගෙන ගන්න පිණිස පැමිණ සිටිනවා. ආව සියලු දෙනා වහන්සේ ආශිර්වාද කරනසේක්වා. வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாங்கள் வேத படிப்பை ஆரம்பிப்போம். सर्व बलदार देवयान वහන්සේ අපි වහන්සේගේ නාමයෙන් මහිමයෙන් කරනවා. අදවසේ ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපිට උගන්වනවා පිණිස අපගේ මැදේ ඉන්න නිසා අපි වහන්සේට ස්තුති කියලා කියනවා. ආවව දරවන නිසා ස්තුති. මේක ස්වාමීන් වහන්සේ බලමින් ඉන්නා වූ හැම දිනාටම ස්වාමීන් වහන්සේගේ ආලේපය ස්වාමීන් වහන්සේගේ අනුග්‍රහය දෙන්න කියලා මම යාඥා කරනවා. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக சோதரம் நேரிலே பார்க்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நடக்கிறவர்கள் செய்கிறார். கற்றுக் கொடுக்கிற என்னோடு கூட தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென். දැන් සති තුනක් තිස්සේ අපි ගෝලයන් ගැන ඉගෙන ගන්නවා. මානසිකේ ගෝලත්වයේ ගැන ගෝලයාට තියෙනවා වූ ගති ලක්ෂණ ගැනත් අපි ගිය සතියේ තිබෙස්සලා සතියේ අපි ඉගෙන ගත්තා. கடந்த வாரத்திலும் அதற்கு முன்பதான வாரத்திலும் சீஷத்துவத்தை குறித்தும் சீஷர்களிடத்தில் இருக்க வேண்டியதான சுபாவங்கள் அல்லது குணாதிசயங்களை குறித்தும் நாங்கள் கடந்த 2 வாரங்களாய் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ச்சியாய் அதே தலைப்பிலே நாங்கள் இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் சீஷத்துவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுදවසේ මානසික අභිමුඛයේ ගෝලත්වය ගැන තවත් ඕනෙකින් අපි ඉගෙන ගන්න යනවා. உன்மானசிக வச்சனை கர்ண கொண்டுගෙන ஆண்டுடைய வார்த்தையை மையமாய் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனோடு கூட இருக்கும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அதுதான் අඩිපඩේ. ගෝලයන් කියන අවස්ථාවේදී උන්වහන්සේත් එක්ක ඉන්නව පිණිස උන්වහන්සේ වෙනුවෙන් තෝරගත්තා වූ සමූහයක් තමයි මේ ගෝලයෝ කියන්නේ. ඊටත් වඩා එතන වෙන දෙයක් නැහැ. அதை தாண்டி வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை. முதலாவது சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். උන්වහන්සේත් සමග ඉන්නව පිණිස තෝරාගත්තා වූ සෙනග. එහෙම නැත්නම් සමූහයක් තමයි ගෝලයෝ කියන්නේ. ඊටත් එහායි ලොකු දෙයක් නැහැ. උන්වහන්සේත් එක්ක ඉන්නකොට උන්වහන්සේ කියන දේ, උන්වහන්සේ කරන දේ, උන්වහන්සේ වගේ ඇසිරෙනා වූ සෙනගක් තමයි මේ ගෝලයෝ කියන්නේ. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது, அதாவது தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவனுடைய சுபாவம், தேவனுடைய செயல், தேவனுடைய தன்மை இதெல்லாம் ஒன்றுபட ஒரு மனுஷனிடத்தில் உருவாகினால் அவன் தான் சீஷன் என்பதை நாங்கள் மறந்து போக கூடாது. அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தன்னோடு கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் பார்த்தோம். மார்க் 3:14-15 வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். மார்க் 3:14 පාඩවේ අපි බැලුවා උන්වහන්සේ තමා සමග ඉන්නා වූ පිණිස ගෝලයන්ව උන්වහන්සේ තෝරාගත්තයි කියලා. ඊට පස්සේ තවත් දේවල් උන්වහන්සේගේ ගෝලයන් ළඟ තියෙන්න ඕන ගති ලක්ෂණ එහෙම නැත්නම් 14 ගිය සතිය අපි මෙනෙහි කරා. அதனோடு கூட சீஷரிடத்தில் இருக்க வேண்டிய அல்லது அவர்கள் செய்ய வேண்டியதான 14 விதமான செயல்பாடுகளை குறித்து நாங்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்திலே நாங்கள் ஆதாரமாய் நாங்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். අදවසේ ඉගෙන ගන්නව පිණිස කීවර්ඩ් එකක් හැටියට අපි කියමු யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். සිංහලෙන් කියමු. යමෙක් මට සේවය කරේ නම් ඔහු මානු ඒවා. මම යම් තැනක සිටින්ද එතන මාගේ සේවකයාට සිටින්නේය. යමෙක් මට සේවය කරේ නම් ඔහුට මාගේ පියාණෝ ගෞරව කරනවා.
මේ ස්ථානයේ අපි தேவால் துணாக்கியான අපිට බලන්නට පුළුවන්. இந்த இடத்துல ஒரு 3 காரியத்தை குறித்து நாங்கள் முக்கியமாய் நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் යමෙක් මට සේවය කරන්නේ නම් උන්වහන්සේ මොකද්ද කියන්නේ? එන්නේ පිටපත්‍ර ගඩවන මාව අනුගමනය කරන්න ඕන. ඉස්සෙල්ලා අපි උන්වහන්සේට සේවය කරන්න ඕන කියන ඒ විපාසය එහෙම නැත්නම් ඒ ආශාව අපි තුල ඇති වුණොත් අපි ඉස්සෙල්ලම කරන්න ඕනේ දේ තමයි උන්වහන්සේව අපි මොකද්ද අනුගමනය කරන්න ඕන. நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதான ஒரு வாஞ்சை அல்லது ஒரு விருப்பம் நமக்கு உண்டாயிருக்குமானால் நாம் முதலாவது செய்ய வேண்டியதான காரியம் அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ ස්වාමින් වහන්සේ කොයි ස්ථානයේද අங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ඒ ස්ථානයේ උන්වහන්සේට சேவை කරන්න අයත් ඉඳි. அந்த இடத்திலே ஊழியம் செய்கிறவனும் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப முதலாவது அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அவர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். එක උන්වහන්සේව අනුගමනය කරන්න ඕන. දෙක, උන්වහන්සේ ඉන්නා වූ ස්ථානයේ අපි ඉන්න ඕන. මේ දේවල් දෙක කරද්දී ඊළඟට උන්වහන්සේකට දෙන්නා වූ ප්‍රතිඵලය තමයි පියාණන් වහන්සේ ඒ උන්වහන්සේට සේවය කරන්නා වූ උන්වහන්සේව අනුගමනය කරන්නා වූ ඒ පුද්ගලයාව උන්වහන්සේ கௌரவයට පත් කරනවා. அப்போ ஆண்டவரை நாங்கள் பின்பற்றும் பொழுது அவரோடு கூட நாங்கள் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அந்த ஊழியக்காரனை அல்லது அந்த ஊழியக்காரியை அந்த சீஷனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது பிதாவாகிய கனத்துக்கு உரிய பாத்திரங்களாய் நாங்கள் மாறுகிறோம். උන්වහන්සේට අපි සේවය කරන්නා වූ අවස්ථාවේදී උන්වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ මොකද්ද என்ன சொல்றது? பிதாவானவர் கனப்படுத்துவார். උන්වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ ගෞරවයට පත් වෙන්නා වූ වාජනයක් එහෙම නැත්නම් පුද්ගලයෙක් හැටියට අපි පත් වෙනවා. ඒක උන්වහන්සේගේ දාසයන්ට උන්වහන්සේ දෙන්නා වූ ஆசீர்வாதம். அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் பிதாவாகிய தேவனுடைய கனம். அதாவது ஒரு மனுஷனுடைய கனம் கிடையாது, குடும்பத்தாரால் வருகிற கனம் கிடையாது, உலகத்தாரால் வருகிற கனம் கிடையாது, ஒரு ஸ்தாபனத்தினால் வருகிற கனம் கிடையாது, சபை மக்களினாலே விசுவாசிகளினாலே வருகிற கனம் கிடையாது. மாறாக இது பிதாவாகிய தேவனாலேயே ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு கிடைக்கிறதான ஒரு மேன்மை என்றுதான் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். இது ஒரு பாக்கியம், இது ஒரு ஆசீர்வாதம். මේ ගෞරවය සභාවේ අධිහිලිවන්තයන්ගෙන් ලැබෙනා වූ ගෞරවයක් නෙමෙයි. එහෙම නැත්නම් අපේ සමාජයෙන් ලැබෙනා වූ ගෞරවයක් නෙමෙයි. අපේ නායකයන්ගෙන් ලැබෙනා වූ ගෞරවයක් නෙමෙයි. එහෙම නැත්නම් අපේ පවුලේ අයගෙන් ලැබෙනා වූ ගෞරවයක් නෙමෙයි. ඊටත් එහායි ආස පොළොව මැහුවා වූ මැවුම්කාර දෙවියන් වහන්සේම දෙන්නා වූ ගෞරවය තමයි උන්වහන්සේට සේවය කරන්නා වූ කෙනෙකුට ලැබෙන්නා වූ ගෞරවය. ඒ ගෞරවය වෙන කිසි දෙයකට ඒක සංසන්දනය කරන්න බෑ. அந்த கணத்தை வேற எந்த ஒரு கணத்தோடு கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாதது. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு கணத்தை தான் தேவன் நமக்கு தருகிறார். புரியுதா உங்களுக்கு? என்ன උන්වහන්සේට සේවය කරනවා කියන්නේ සාමාන්‍ය දෙයක් නෙමෙයි. උන්වහන්සේ කියන්නේ ආස පොළොව මැවුවා වූ දෙවියන් වහන්සේම ඒ උන්වහන්සේට සේවය කරන්නා වූ ඒ පුද්ගලයාට තනත්තාට එහෙම නැත්නම් තනතියට දෙන්නා වූ ගෞරවය ලබන්නා වූ දෙයක් තමයි උන්වහන්සේට කරන්නා වූ සේවය. கர்த்தரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதை 4 ஆண்டு நடத்துகிற தேவனே தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற கனம் தான் இந்த ஊழியத்தினால் வருகிறதான மேன்மையும் ஆசீர்வாதம். இது சாதாரண ஒரு மனுஷன் கொடுக்கிறது கிடையாது. இதை நாங்கள் எதோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதெல்லாம் சாதாரண அழிந்து போகிறதான
ஆசீர்வாதம், கனம், மேன்மை. ஆனால் பிதாவாகிய தேவன் தருகிறது அது பரலோகத்திலும் பிதாவினுடைய சமூகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பதாகவும் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராயிருப்பார். උන්වහන්සේගේ දූතයන්ගේ ඉදිරියෙනුත් පියාණන් වහන්සේ මේ මගේ සේවකයා, මේ මගේ සේවිකාව කියලා උන්වහන්සේ අපිව මහිමයට නැත්තම් එම ගෞරවයට පත් කරන්නා වූ දෙයක් තමයි උන්වහන්සේට කරන්නා වූ සේවයෙන් ලැබෙන්නා වූ ඒ මොකද ගෞරවය. ඒ சாதாரணமா எல்லாத்துக்குமே கிடைக்காது. அதனால தான் யோசுவா சொல்லுகிறான். ඒ නිසා තමයි யோசுவா කියන්නේ මමයි මගේ නිවසේ පවුලේ සියලු දෙනාම උන්වහන්සේටම சேவை කරමු කියලා. அதனால தான் யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம் என்று அவன் சொல்லுகிறதற்கு காரணம் அதான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அதனால் வருகிற மேன்மை, அதனால் வருகிற ஆசீர்வாதம், அதனால் வருகிற கனம் அது எப்பேற்பட்டது என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். யோசுவா දැනන් සිටියා උන්වහන්සේට සේවය කරන්නා වූ ඒ අවස්ථාවේදී එහෙම නැත්නම් උන්වහන්සේ දෙන්නා වූ ඒ ගෞරවය කොයි ආකාරයේද කියලා யோசுவா දැනන් සිටියා. ඒ කියන්නේ யோசுவா බැලුවා මෝසස්ට උන්වහන්සේ කරා වූ දේවල්. පාරාවගේ ඉස්රායල් මෝසස්ව කොයි ආකාරයේද උන්වහන්සේ උසස් කරේ, මෝසස්ව තියලා උන්වහන්සේ කොච්චරක් ආස්කම් කරාද, භයානක දේවල් කරාද. ඉතින් මෝසස්ව දකිනකොට මිනිස්සු කොච්චරක් බය වෙලා හිටියද. උන්වහන්සේත් එක්ක මෝසස් කන්දේ දවස් 40ක් ගත කරලා කන්දේ පල්ලයට බහිනකොට එයාගේ මූණ කොයි විදියටද ආලෝකමත් වෙලා තිබුණේ. ඒ හැම දෙයක් තුලින්ම யோசுவா දැනන් හිටියා උන්වහන්සේත් එක්ක හිටියොත් ලැබෙන්නා වූ ආශිර්වාදය, එහෙම නැත්නම් මහිම, එහෙම නැත්නම් උන්වහන්සේගේ ගෞරවය කොයි ආකාරයේද කියලා யோசுவா දැනන් හිටියා. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கனம், மேன்மை, இது எல்லாவற்றையும் யோசுவா கண்கூடாக பார்த்திருந்தான். தேவனோடு கூட 40 நாள் மலையிலிருந்து அவன் வரும் பொழுது அவன் முகம் எவ்வளவு பிரகாசமாயிருந்தது என்பதையும், பார்வோனுக்கு முன்பதாக ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் என்பதையும், ஒரு சாதாரண மனுஷனுடைய கையில் இருந்த கோலை கொண்டு எப்பேற்பட்டதான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்றும், அந்த 6 லட்சம் அந்த தேசத்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து எவ்வளவு பயந்தார்கள் என்றும், அந்த இஸ்ரவேல் அதாவது எகிப்து தேசமே ஒரு மனுஷனை கண்டு எவ்வளவு பயந்தது என்பதையும் யோசுவா பார்த்தது நிமித்தமாய் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு அவன் விரும்பினான். උන්වහන්සේට සේවය කරන්න யோசுவா කැමැත්තෙන් හිටියා, ආශාවෙන් හිටියා, පිපාසයෙන් හිටියා. இல்லையா? அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் அவன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் என்று சொல்லி. யோசுவா උන්වහන්සේගේ අභිමුඛය கூடாரமே ඉවත් නොහිටියයි කියලා අපි බලනවා. හේතුව මොකද? ඒ තරම් අලංකාරයි, ඒ තරම් සතුටුයි, ඒ තරම් மகிமான்விதாய் උන්වහන්සේගේ சேவை. ஏனென்றால் ஆண்டவருடைய ஊழியம் அவ்வளவு கனம் உள்ளது, அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு சந்தோஷமானது. இது அனுபவிச்சாதான் தெரியுமே ஒழிய நாங்கள் சொன்னால் அது புரியாது. ඒක අපි අත්දකින්න ඕන. එතකොට ඒකේ උන්වහන්සේගේ ඒ අලංකාරය, ලස්සන මහිමය අපිට මුක්ති විඳින්න පුළුවන් වෙන්නේ. නැත්තම් මෙම කිව්වට තේරෙන්නේ නැහැ. ඉතින් උන්වහන්සේගේ දාසයන්ට, උන්වහන්සේට සේවය කරන්නන්ට, උන්වහන්සේගේ ගෝලයන්ට දෙන්නා වූ ඒ ගෞරවය තමයි උන්වහන්සේට සේවය කරද්දී අපිට ලැබෙන්නා වූ ගෞරවය. அப்ப தேவன் ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தர் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தரால் கிடைக்கும் அந்த கனம் தான் இந்த ஊழியத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற பிரதிபலன். இதன் மூலமாய் வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது. இல்லையா? நம்ம நினைக்கலாம் காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும், கிடைக்காம கிடையாது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி, இல்லையா, சாதாரண அழிந்து போகிறதான பொருட்களையும் காரியங்களையும் காட்டிலும் அழியாத தேவனுடைய கனத்துக்கு பாத்திரவான்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார். சாமாන්‍ය නැති වෙලා යන ආශිර්වාද නෙමෙයි, කවදාකවත් නොවෙනස් වෙන්නා වූ, නැති නොවෙන්නා වූ, සදාකාලයෙන් ලැබෙන්නා වූ ඒ ආශිර්වාදය තමයි උන්වහන්සේගේ සේවය කරද්දී උන්වහන්සේගෙන් අපිට ලැබෙන්නා වූ கௌரவம். ஆண்டவர் பிதா பரலோகத்தில் சொல்வார், இவன் என் ஊழியக்காரன், இவன் ஊழியக்காரன், இவன் எனக்கு இத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருக்கிறான், இவன் இத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறான், இத்தனை ஆத்துமாக்களுக்காக
ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலும் நம்மை கனப்படுத்துவார். උන්වහන්සේ ස්වර්ගය අපි ඉන්න අවස්ථාවේදී උන්වහන්සේ අපි දිහා බලලා උන්වහන්සේ කියයි මේ ආය එහෙම නැත්නම් මේ සෙනග මේ එන්න හේතුව උනේ මේ දරුවා කියාපු ස්වාරංශය, මේ දරුවාගේ ආඥාව, මේ දරුවා කරා වූ සේවය කියලා උන්වහන්සේ ඒ ස්ථානයේ ඒ ස්වර්ගයේ ඉන්න වූ ජනතාවන් මැදේ එහෙම නැත්නම් ඒ දූතයන් මැදේ යේසුස් වහන්සේ සුදාත්මයන් වහන්සේ මැදේ අපිව ගෞරවයටපත් කරන ඒ සේවය තමයි මේ පොළොවේ අපි කරන්නා වූ උන්වහන්සේට කරන්නා වූ ගෝලයේ කැටියට කරන්නා වූ சேவை. ஒரு சீஷனாக இருந்து நாங்கள் செய்கிறதான வேலைக்கு கிடைக்கிற கனம் தான் ஆண்டவர் எல்லாருக்கும் நம்மை மேன்மைப்படுத்துவார். அப்போ சொல்லுங்க, உதாரணமா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க, மாமி, மாமா, அக்கா, அண்ணன், தங்கச்சி, மருமக்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டோட கிருபையில பரலோகம் போயாச்சு. අපේ හිතම ඉතුරුන් නැත්නම් අපේ පවුලේ ඉන්න හැම එක්කෙනාම උන්වහන්සේ කරුණාවේ ස්වර්ගයට ගිහිල්ලා ඉවරයි. ඒ හැම එක්කෙනාගේ මැදේ උන්වහන්සේ මාව කතා කරලා එහෙම නැත්නම් ඕගොල්ලන්ම කතා කරලා මේගොල්ලන් මේ මෙයාගේ එහෙම නැත්නම් උදාහරණයක් කියමුකෝ සිස්ටර් බොබීගේ එහෙම නැත්නම් සිස්ටර් සුදර්ශනීගේ සිස්ටර් ක්‍රිස්ටිගේ පවුලේ අය මේ ස්ථානයේ ඉන්න හේතුවක් උනේ මේ අයගේ යාඥාව තමයි කියලා කියද්දී අනිත් අයගේ මුණ කොම්ම වේද? யோசிச்சு பாருங்க. எல்லாமே பரலோகம் போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பரலோகம் போகிறதற்கு நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். இல்லை, ஆண்டவரே அவங்களோட ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க, அவங்க பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க, அவங்களுடைய ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தமாய் என்னுடைய குடும்பத்தாரும் பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இவர்கள் எல்லாம் பரலோகத்தில் இன்னைக்கு இருக்கிறதற்கு காரணம் சிஸ்டர் சுதர்ஷனி இல்லை சிஸ்டர் போபி, சிஸ்டர் கிறிஸ்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது எவ்வளோ நமக்கு ஒரு பெருமை. அந்த நேரத்தில் வந்து யாருமே நமக்கு நம்மளோட சண்டை போட முடியாது இல்லையா, நம்மளோட கூட அது எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே கேட்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவர் சொன்னால் அதை கேட்டு தான் ஆகணும். நேது உன்வான் சேமி கியாத்தி அப்படி ஆனோனா අපි ගිහලා ඒ කොහොමද මමනේ ආවේ මමනේ කරේ කියලා කියන්න බෑ. උන්වහන්සේ විනිශ්චයකාරයෙක් හැටියට උන්වහන්සේ කියනවා මේ දරුවා නිසා තමයි කියලා. இவர்கள் மூலமாய் தான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கனப்படுத்துவார். அப்ப இவ்வளோ காரியங்களை இந்த கனம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதத்தில் இன்னும் சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கும். මේ වගේ භාග්‍යයක් එහෙම නැත්නම් ගෞරවයක් අපි ලබා ගන්න ඕනේ නම් තවත් දේවල් අපි උන්වහන්සේගේ ඉදිරියේ අපි කරන්නට අවශ්‍යයි. ඒ දේවල් මොකක්ද කියලා අපි කෙටියෙන් අපි බලමු අද දවසේ. මත්තී எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24வது வசனம். මත්තී 10:24 අපි මේ ආකාරයට කියලා තියෙනවා. ඒක අපිට කියවන්න පුළුවන්. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. සිංහලෙන් මොනවද කියන්නේ? ගෝලයේ තමගේ ගුරුවරයාට දාසයෙක් තමගේ ස්වාමියාටවත් උතුම් නැත. සමහර වෙලාවට අපි අපගේ ගුරුවරයා එහෙම නැත්නම් ස්වාමියාට ඉහළින් යම් කිසි දේවල් කරන්නට පැළඹෙනවා. சில சமயங்களிலே நாங்கள் நம்முடைய போதகருக்கு மேலாக அல்லது எஜமானுக்கு மேலாக நாம் சில நேரங்களிலே சில காரியங்களை செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம். அப்பேற்பட்டதான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையை நாங்கள் இழந்து போகிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல என்பதாக. ගෝලයා තමාගේ ගුරුවරයාගෙනොත් සේවකයා තමාගේ ස්වාමියාගෙනොත් මොකද්ද? උතුම් නැත කියලා උන්වහන්සේගේ වචනයෙන්ම සඳහන් වෙලා තියෙනවා. නමුත් ஆனாலும் நாங்கள் அந்த ஸ்தானத்திற்கு நம்மால போக முடியும். ඒ ස්ථානයට අපිට යන්න පුළුවන්. බැරි වෙන එකක් නැහැ. මට මගේ ගුරුවරයා මගේ ස්වාමියාට වඩා අද දවසේ
ඉන්නත් ඉගෙන ගන්නත් උගන්වන්නත් උන්වහන්සේ මාව பாவிச்சு தரணும். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த நான் கற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் என்னுடைய எஜமான்களை காட்டிலும் இந்த நாளில் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அப்ப பயன்படுத்தப்பட வேண்டுமானால் நான் கிரயம் செலுத்த வேண்டும். උන්වහන්සේ ඒ ස්ථානයේ මගේ ගුරුවරයාටත් වඩා මං එක ස්ථානයක් එහෙම නැත්නම් ඒ ස්ථානයේ ගුරුවරයාගේ ස්ථානයට මම එන්න ඕනේ නම් ඒ ස්ථානයට එන්න මම උනන්දුවක් දක්වන්න ඕන. එහෙම නැත්නම් මම ඒකට මිලයක් ගෙවන්නට ඕන. මම ඔහේ ඉඳලා මට ඒ ස්ථානයට එන්න බෑ. என்னுடைய குருவை காட்டிலும் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களோடு கூட இன்னும் அதிகமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். එතකොටයි මම මගේ ගුරුවරයාටත් වඩා එහෙම නැත්නම් ගුරුවරයාගේ ස්ථානයට මට එන්න පුළුවන් වෙන්නේ. இல்லையா? நாங்கள் கற்றுக்கொள்கிறது இங்கே கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இதையும் தாண்டி நான் தேவ சமூகத்தில் இருந்து நான் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்னை மேன்மைப்படுத்துகிறவராயிருப்பார். அப்ப நான் முதலாவது நான் கற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். ගෝලේ කුණාම අපි ඉගෙන ගන්න ආසාවක් අපිට තියෙන්න ඕන. ඇයි අද සිස්ටම් ඔෆිස් එකත් ඉවර වෙලා මෙතනට ඇවිල්ලා ඉන්නේ. දරුවට සනීප නැහැ. ඇයි මෙතනට ඇවිල්ලා ඉන්නේ? ඉගෙන ගන්න. ஏன் நாங்கள் பிள்ளைக்கு சுகம் இல்லை, அவங்க ஆஃபீஸில் இருந்து அப்படியே நேரம் இங்கே வராங்க? எதற்காக? கற்றுக்கொள்ளும்படியாக. ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு சீஷன் என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளுவான். ගෝලේ ඕනම අවස්ථාවකදී ඉගෙන ගන්න පුළුවන්කම තියෙනා වූ පුද්ගලයෙක් තමයි මේ ගෝලයා කියන්නේ. ඒ වගේම ලූකා 6வது அதிகாரம் 40வது வசனம். லூக் 6:40. லூக் 6:40. லூக் 6வது அதிகாரம் 40வது வசனம். ஸ்ரீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ මොකක්ද කියන්නේ? උතුම් නැත. නමුත් ගුරුවරයෙක් මෙන් නෙමෙයි. නමුත් එයා මොකද්ද? සම්පූර්ණත්වයට ඇවිල්ලා ගුරුවරයෙක් මෙන් වෙන්නට එයාට අවස්ථාවක් තියෙනවා. சீஷன் வந்து குருவை போல தேறினவனாய் மாறுகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சீஷனும் தேவ சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மரியாளும் மார்த்தாலும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, சகோதரிகள். இயேசு கிறிஸ்து அவர்கள் வீட்டுக்கு போன பொழுது ஒரு ஆள் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டால் இன்னொருவள் வந்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் வேலை செய்கிறவர்களாய் இருந்தார். ரெண்டுமே தேவை. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதே நேரத்தில் அவர் தனிமைப்படுத்தக்கூடாது, அவரோட பேசணும். ரெண்டுமே தேவை. ஆனால் இந்த ரெண்டுலையும் எது முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டியது அவசியம். මාර්තා මරියා දෙන්නගේම ගෙදරට යේසුස් වහන්සේ ගිය අවස්ථාවේදී එක්කෙනෙක් උන්වහන්සේට සංග්‍රහය කරන්නත් තවත් එක්කෙනෙක් උන්වහන්සේගේ පාදයේ ඉඳලා උන්වහන්සේගේ ඉගෙන ගන්නත් හිටියා. නමුත් ඒ දේවල් දෙකම කරන්න ඕන දේවල්. සංග්‍රහ කරන්නත් ඕන, උන්වහන්සේ තනි කරන්නත් එයාත් එක්ක කතා කරන්නත් ඕන. නමුත් මේ දෙකෙන් අවශ්‍ය මොකක්ද කියන දේ අපි තෝරගන්න. ඒකයි උන්වහන්සේ කිව්වේ. நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். උන්වහන්සේ කිව්වේ මොකද? හොඳ අවශ්‍ය කරන දේ මෙයා තෝරාගත්තා කියලා උන්වහන්සේ කියන්න හේතුව ඒක තමයි. කෑම බීම ඒ ඔක්කොම secondary things නේද? දෙවනම ඒව කරන්න පුළුවන්. නමුත් උන්වහන්සේ අපිට කතා කරාදී උන්වහන්සේ යම් කිසි දෙයක් අපිට උගන්වන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නකොට ඒ දේවල් අපි ඉගෙන ගන්න ඕන. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அல்லது தேவன் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாங்கள் அந்த காரியத்துக்கு அந்த நேரத்துக்கு நாங்கள் நம்மை கொடுக்க வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். யோவான் 13வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 13:16.
யோவான் 13:16 யோவான் 13:16 மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. සැබෑවක් සැබෑවක් උඹලට කියමි, දාසයෙක් තමාගේ ස්වාමියාට වඩා උතුම් නැත. පණිවිඩකාරයෙක්ද තමාගේ තැනැත්තාට වඩා උතුම් නැත. කොහොමත්ම අපි උන්වහන්සේට වඩා උතුම් නැහැ, අපේ ස්වාමියාට වඩා උතුම් නැහැ, අපේ ගුරුවරයාට වඩා උතුම් නැහැ. නමුත් උන්වහන්සේ අපිට යම්කිසි රාජකාරියක් දීලා තියෙනවා නම් ඒ දේ කරන්න අපි සූදානමින් ඉන්න ඕන. நாங்கள் ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஆன பொழுதிலும் அந்த அனுப்பினவருடைய எஜமானுடைய வேலையை செய்யும்படிக்கு அந்த ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. උන්වහන්සේ තමාගේ සේවය කරන්න, එහෙම නැත්නම් තමාගේ යම්කිසි අනය ඉෂ්ට කරන්න උන්වහන්සේ තමාගේ ඒ සේවකයාට, එහෙම නැත්නම් ගෝලයාට උන්වහන්සේ පවරලා තියෙනවා. தன்னுடைய வேலையை செய்யும்படியாக அல்லது தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஒப்பு கொடுத்ததை செய்கிறதற்கு அவன் ආයතමයි இருக்க வேண்டும். ඒ දුන්නා වූ ඒ රාජකාරිය කරලා ඉවර කරන්න ගෝලෙක් එහෙම නැත්නම් සේවකයෙක් සූදානමින් ඉන්න ඕන. ஓணம் அவஸ்தாவகதி எந்த சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்ட வேலையை, எஜமான் கொடுத்த வேலையை செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். මේක පළවෙනි දේ. දෙවෙනි එක කියවන්න ලූක් 14:26. லூக்கா 14:26. அதை நாங்கள் வாசிப்போம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். මාළඟට එන තැනැත්තේ තමාගේ පියාටත් මවටත් භාර්යාවටත් දරුවන්ටත් සහෝදරයන්ටත් සහෝදරීන්ටත් එසේ තමාගේම ජීවිතයට ද්වේෂ නොකරන්නේ නම් ඔහුට මාගේ ගෝලයෝ වෙන්න බැරිද? ඊළඟ දේ අපිට කරන්න බැරි දෙයක් තමයි උන්වහන්සේ කියන්නේ. උන්වහන්සේ කියන වැඩේවත් අපිට කොහොම හරි නෑ බෑ කියලා කරන්න පුළුවන්. නමුත් මේක අපිට කරන්න පුළුවන්ද බැරිද කියන එක අපි පොඩ්ඩක් சோதிச்சு කරලා බලන්න. முதலாவது நாங்கள் ஆண்டவர் சொன்ன காரியத்தை, அதாவது எஜமானை காட்டிலும் வேலைக்காரன் பெரியவன் கிடையாது, அல்லது எஜமான் சொல்லுகிறதை அல்லது குரு சொல்லுகிறதை சீஷன் செய்ய வேண்டும் என்கிறது முதலாவது காரியம். அதை நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு செய்திடலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது சகோதரையாவது சகோதரியாவதும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். අපි ඔක්කොම හැම එක්කෙනාම අපි මොකද කරන්න ඕන? එන්න සේන. මොකද කරන්න ඕන? අත්තරේ. எப்பா කරන්න ඕන. இல்லையா? அதாவது ஒரு சீஷனா இருக்கிறதற்கு நான் தீர்மானித்தால் இவ்வளோ பேரையும் நான் எப்போ வேணாலும் விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப තමා ප්‍රේම කරන්නා වූ තමාගේ පවුලේ අනිත් අය, දෙමව්පියන්, භාර්යාවන්, දරුවන්, සහෝදර සහෝදරියන් හැම එක්කෙනාම උන්වහන්සේ වෙනුවෙන් අත්අරින්න සූදානම් නැත්නම් අපි උන්වහන්සේගේ ගෝලෙක් වෙන්න බැහැ. நம்முடைய பெற்றோர், நம்முடைய கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களையும் என்னையும் நான் வெறுக்காவிட்டால் நான் ஆண்டவருக்கு சீஷனாக இருக்கிறதற்கு தகுதி அற்றவன் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இதெல்லாம் எனக்கு வேணும்
அப்படின்னா நான் தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஊழியம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம், ஆனால் அந்த சீஷன் என்கிறதான அந்த ஸ்தானத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. සේවාවන් කරන්න පුළුවන්, අපි උන්වහන්සේට හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. නමුත් අර ටයිටල් එක, ඒ ස්ථානය, ඒ කියන්නේ මොකද්ද, ගෝලයන් කියන ස්ථානය අපිට තියාගන්නත් බෑ, අපි ඒ ස්ථානේ ඉන්නත් බෑ, සුදුසු නෑ. පුරිදම තේරෙනවද? ඕනම අවස්ථාවකදී ඕනම කෙනෙක්ව මං ඇතුළත් நான் உட்பட என்னை சார்ந்த யாரையா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக இழக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இல்லை என்றால் நான் ஆண்டவருக்கு சீஷனாக இருக்க தகுதி அற்றவன் என்பதை ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார். උන්වහන්සේ තා පැහැදිලිව උන්වහන්සේගේ වචනේ කියනවා. අපි උන්වහන්සේ ගන්න ස්වාමීන් කොහොමද මේ දේවල් කරන්නේ? උන්වහන්සේනේ දෙමව්පියන්ව දුන්නේ, උන්වහන්සේනේ භාර්යාව දුන්නේ, උන්වහන්සේනේ දරුවන්ව දුන්නේ, උන්වහන්සේනේ සහෝදර සහෝදරියන් දුන්නේ කියලා වල ඔක්කොම දුන්නේ උන්වහන්සේ ඇත්ත. නම් උන්වහන්සේ දුන්නා වූ දේ උන්වහන්සේ වෙනුවෙන් අපි මොකද්ද එපා කරන්න අපිට පුළුවන්කමක් තියෙනවා. இதெல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். மனைவி கர்த்தர் கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, உறவுகள் கர்த்தர் கொடுத்தது, பெற்றோர் கர்த்தர் கொடுத்தது, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆனால் கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக எப்ப வேண்டுமானாலும் தியாகம் செய்கிறதற்கு, விடுகிறதற்கு ஆயத்தமா இல்லை என்று சொன்னால் அவன் சீஷனாக இருக்க முடியாது. அதே போலதான் மத்தேயு 10:37 நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 10:37 एक ගැන අපි කියවන්නට පුළුවන්. மத்தேயு 10:37, மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. මොකද උන්වහන්සේ කියන්නේ? උන්වහන්සේට වඩා උන්වහන්සේගේ ස්ථානය අපගේ ජීවිතේ මොකටවත් දෙන්නත් බෑ, මොකක්වත් ගන්නත් බෑ. එහෙම තිබුණොත් අපි උන්වහන්සේට සුදුසුෙක් කැඩිලා ඉන්න අපිට බෑ. தகப்பனையாவது தாயையாவது தன்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது கர்த்தருக்கு மேலாக, முதலாவது கர்த்தர் தான். கர்த்தருக்கு மேலாக கர்த்தருடைய ஸ்தானத்திலே எனக்கு என் கணவனாயிருக்கட்டும், என் மனைவியாயிருக்கட்டும், என் மகனாயிருக்கட்டும், என் மகளாயிருக்கட்டும், யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய ஸ்தானத்தை அவர்கள் எடுப்பார்களானால் நான் அவருக்கு சீஷனாய் இருக்கிறதற்கு நான் தகுதியற்றவன். ஆண்டவர் சொல்ற, அவர் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் செட் ஆக மாட்டான், அவன் சரி வர மாட்டான். උන්වහන්සේම කියනවා නේද? එයා මට සුදුසෙක් නැහැ. හේතුව මොකද? එයාට මට වඩා අනිත් අයව වැදගත්. එයාගේ ස්වාමි පුරුෂයා වැදගත්, එයාගේ භාර්යාව වැදගත්, එයාගේ දරුවන් වැදගත්, එයාගේ සේවය වැදගත්, එයාගේ රස්සාව වැදගත්, එයාගේ ෆෝන් එක වැදගත්, එයාගේ විවේකයේ වැදගත්. එහෙම ඉන්න කෙනෙක් මට මේ කොහොමද මට සුදුසෙක් වෙන්නේ? என்னுடைய வேலை, என்னுடைய ஓய்வு, என்னுடைய சரீர சுகம், என்னுடைய போனா இருக்கட்டும், என்னுடைய ஏனைய உறவுகளாக இருக்கட்டும், இவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாய் இருப்பார்களானால் நான் கிறிஸ்துவுக்கு உகந்தவன் அல்ல என்பதை ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சீஷனாக இருக்கிறது லேசு கிடையாது. மான்சன் கோலே மென் இன்னைக்கு லேசி பாசு வடாக் නෙමෙයි. ඒින්ද තමයි அந்த கௌரவ கோலியோ නැත්තේ උන්වහන්සේ. அதனால தான் ஊழியர் ஆண்டவருக்கு சீஷர்கள் கிடையாது. சபையில நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதிகிலிவத்து இன்னும். ඒක තමයි මම ඊළඟ සතියේ විදිහම ලබන සතියේම නැත්නම් ඊළඟ සතියේ මම ආන්නට කැමති. සභාවේ කී දෙනෙක් උන්වහන්සේට ගෝලයක් වෙන්න ඕනද? එහෙම නැත්නම් කී දෙනෙක් උන්වහන්සේට හැදලිවන්තය වෙන්න ඕනද කියලා.
හැදලිවන්තයන්ට පුළුවන් ඉරිදට විතරක් එන්න ඇවිල්ලා දෙව්මේ ඉවර වෙලා යන්න. උන්වහන්සේගේ සේවයක් නම් උන්වහන්සේගේ ගෝලයක් නම් ඊටත් වඩා දේවල් තියෙනවා අපිට කරන්න. வருகிற வாரத்தில் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்தில் சபைக்கு நான் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் சீஷராக இருக்க விரும்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிகளாக இருக்க விரும்புகிறீர்கள். விசுவாசிகளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரலாம், ஆராதிக்கலாம், போயிடலாம். அவர்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. ஆனால் சீஷர்கள் அப்படி கிடையாது. சீஷர்கள் என்கிறவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இயேசுவுக்கென்று வாழ அழைக்கப்பட்டவர்கள். ගෝලය කියන්නේ හැදෙලිවන්තයන්ට වඩා වෙනස්. උන්වහන්සේ වෙනුවෙන් තෝරගත්තු අය, උන්වහන්සේම තෝරගත්තු අය, උන්වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න උන්වහන්සේ ඒගොල්ලන්ගෙන් බලාපොරොත්තු වෙන සමූහයක් තමයි මේ ගෝලය කියන්නේ. ඉතින් ඒ දෙන්නට වෙනසක් තියෙනවා. அவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. அப்போ நாம் மற்றவர்களை நேசித்து கொண்டு நான் ஆண்டவருக்கு சீஷனாக இருக்க முடியாது. முதலாவது என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தேவன், இரண்டாவது ஏனைய காரியங்கள். பிரதமேன் උන්වහන්සේ, ඊළඟට තමයි අපේ ජීවිතයේ අනිත්‍යය අනිත් දේවල්. யோவான் 12:25 කියමු. யோவான் 12:25 நாங்கள் வாசிப்போம். யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். තමාගේ ජීවිතයට ප්‍රියවන්නාට ඒක නැතිවන්නේය. මේ ලෝකයේ තමාගේ ජීවිතයට වෛර කරන්නා සදාකාල ජීවනයට ඒක ආරක්ෂා කරගන්නේය. හැදෙලිද? බලන්නද? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். මගේ ජීවිතයට මම ප්‍රිය කරනවා නම්, ආශා වෙනවා නම්, ඒ ජීවිතේ මම මොකද්ද? හයිමි කරගන්නවා, නැති කරගන්නවා. இந்த ஜீவனை நான் நேசிப்பேனானால் இந்த ஜீவனை நான் இழந்து போவேன். ஆனால் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகானமாய் காத்துக்கொள்வான். නමුත් මේ පොළවේ ජීවත් වෙනා මේ කාලය තුල මගේ ජීවිතය එපා කරනවා නම්, මේ ජීවිතයට වෛර කරනවා නම් මං සදාකාලිකව ජීවනය මං උරුම කරගන්නවා. நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னா, இந்த வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உலக வாழ்க்கை, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வசதியாக வாழணும், மற்றவங்களோட கூட பார்க்கும்போது அவங்கள விட நான் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தேவையான அந்த நித்திய ஜீவனை, அவர்களுக்கு தேவையான அந்த நித்திய வாழ்வை அவர்கள் விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். මේ පොළවේ අනිත්‍යයට වඩා මම උතුම් වෙන්න ඕන, ඊටත් වඩා මම හොඳ ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕන, ඒගොල්ලන් එක්ක බලද්දි මම වෙනස් ස්ථානයක ඉන්න ඕනේ කියලා මේ පොළවට අයිති ජීවනය ප්‍රිය කරන නිසා ගොඩක් අය තමාට අවශ්‍ය කරන්නා වූ ඒ සදාකාලීන ජීවනය ඒගොල්ලන් අහිමි කරගෙනයි දැන් ජීවත් වෙගෙන ඉන්නේ. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ நம்ம ஆண்டவருக்கு நேசிக்கிறதுனாலே நாங்கள் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு கத்தரோடு கூட நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு பின்னாலே ஓடுறான். தங்கள் வாழ்க்கை வசதி வாய்ப்புகளுக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்கிறான். மே පොළොවේ ನಾವು උතුම් දේවල් පසුපසින් ඒගොල්ලන් අඹායනවා. අවශ්‍ය කරන දේ කවුරුත් හොයන්නේ නැහැ. ඒම ජීවිතයක් අපි ජීවත් වෙනවා නම් මේ පොළොවේ අපිට පුළුවන් හොඳ ජීවිතයක් ජීවත් වෙන්න. නමුත් අපිම අපගේ சதாகாலிக ஜீவனைய නැති කරගන්න. அப்படி நாங்கள் வாழும் பொழுது இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து செழித்து சுகித்திருக்க முடியும். ஆனால் நித்திய ஜீவனை நாங்களே இழந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. நாங்கள் பூமியிலே வாழுகிறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவை, கர்த்தருக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். මේ පොළොවේ ජීවත් වෙන්න මේ දේවල් හැම දෙයක්ම අපිට අවශ්‍යයි. එමණි සෞවාන්සේ දේවල් අපිට දෙයි. උන්වහන්සේගේ වචනේ කියනවා ආකාරයෙන් උන්වහන්සේගේ රාජ්‍යය, උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨය අපි ප්‍රථම සොයන කල
මේ සියල්ලු දේම වැඩියෙන් අපිට උන්වහන්සේ දෙන්න උන්වහන්සේට පුළුවන්. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்க கத்தருக்கு முடியும் இல்லையா? ஆனால் கத்த தருவேனும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நாம் தேட வேண்டியதை தேட வேண்டும். स्वयं අවශ්‍යද අපි स्वयं උන්වහන්සේගේ ගෝලයේ හැටියට අපි ජීවත් වෙන්න අපි ආසා උනන්දුව දක්වන්න ඕන. கர்த்தருக்கு ஊழியக்காரனா கர்த்தருக்கு என்னது ஒரு சீஷனாய் மாறி அவரோடு கூட இருக்கிறதற்கு நான் விரும்பும் பொழுது அதற்கு இதை ஒப்பு கொடுக்கும் பொழுது சீஷனுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பேதுருக்கு மீன் கிடைக்கல, ஆண்டவர் ஸ்மோட்டரா மீனை கொடுத்தார். දවල් කාලේ මාළුවක් මල්ලන්න බෑ. නමුත් ඒ දවල් කාලේ උන්වහන්සේට මාළුවක් අල්ලන්න උන්වහන්සේ ආස්කමක්. பகல் வேலையில மீன் பிடிக்க முடியாது. கலிலே கடல் அப்பேற்பட்டது. அடியில் உள்ள மீனெல்லாம் மேலே தெரியும், மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மீனுக்கு தெரியும். அப்பேற்பட்டதான நேரத்திலையும் கர்த்தருக்கு அற்புதம் செய்ய முடியும். இப்போ கர்த்தருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் අற்புதங்களை செய்வார். උන්වහන්සේට අපිව දෙනකොට බාර දෙනකොට උන්වහන්සේ අපේ ජීවිතයේ අපිට කරන්න ඕන දේවල් උන්වහන්සේ අපිට කරයි. තුන්වෙනිව ඉස්සෙල්ලා මොකද්ද කරන්න ඕන? අපි උන්වහන්සේ ළඟ ඉඳලා අපි ඉගෙන ගන්න ඕන. கர்த்தரிடத்தில் இருந்து நாங்கள் கர்த்தருடைய அந்த அவரை போல நாங்கள் மாற நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது சீஷனிடத்தில் இருக்க வேண்டிய இன்னும் ஒரு சுபாவம். இரண்டாவது, கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். දෙවනවා අපි උන්වහන්සේ වෙනුවෙන් ඕනම දෙයක් පූජා කරන්න එපා කරන්න අපි සූදානම්ෙන් ඉන්න ඕන. மூன்றாவது என்ன என்றால் லூக்கா 14:27 லூக் 14:27 කියමු. லூக் 14:27 லூக் 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். තමාගේ කුරුසිය උසුලාගෙන මා පස්සේ නේන තැනකට මාගේ ගෝලයා වෙන්න බැරිය. අපිට කුරුසියක් තියනවද? உங்களுக்கு சிலுவை இருக்கா? யார் உங்க சிலுவை? பெல்லி தாகடின குருசி என்னமே நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு. என்னது? குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவுகள், வீட்டு வேலை, இது எல்லாமே நமக்கு இருக்கிற சிலுவைகள். இந்த சிலுவைகள் இல்லாதபடி நாம வாழ முடியாது. නේද? මේ පුරුෂ නැතුව අපේ ජීවත් වෙන්න බෑ. අපි පවුලේ අය ස්වාමි පුරුෂයා වෙන්න පුළුවන්, භාර්යාවන් වෙන්න පුළුවන්, දරුවන් වෙන්න පුළුවන්. අපි නිවසේ ඉන්නව අනිත් අය වෙන්න පුළුවන්. එහෙම නැත්නම් මම කරන රැකිරක්ෂාව වෙන්න පුළුවන්. මම කරන සේවය වෙන්න පුළුවන්. මේ දේවල් උන්වහන්සේ මට දීලා තියෙනා වූ කුරුසු. මේ කුරුසිය කියලා මට උන්වහන්සේ ළඟට යන්න බෑ. මේ කුරුසිය එක තමයි උන්වහන්සේ ළඟට අපිට යන්න වෙන්නේ. இந்த சிலுவையோடு கூட தான் நாங்கள் தேவனிடத்துல போகணும். ஆண்டவரே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி வைக்கிறதுக்கு முடியாது. இந்த பூமியில நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சில சிலுவைகள் தான் இது. அப்ப இந்த சிலுவைகளோடு கூட இந்த சிலுவைகளை சுமக்காதவன் இல்லையா, அவருக்கு இந்த சிலுவைகளோடு கூட அவரை பின் செல்லாதவன் சீஷனா இருக்க முடியாது. මේ කුරුසයන් එක්ක උන්වහන්සේව අනුගමනය කරේ නැත්නම් අපි උන්වහන්සේගේ ගෝලයක් වෙන්නේ නැහැ. ඉගෙන ගන්න ඕන, එපා කරන්නත් දැනගන්න ඕන. ඒ වගේම දුන්නා වූ මේ කුරුසිය අරන් යන්නත් දැනගන්න ඕන. උන්වහන්සේම කියනවා එපා කරන්නත් කියනවා, උස්සන් එන්නත් කියනවා. අමාරුමදේ இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு சிலுவையை எடுத்துட்டும் வர சொல்றாரு. அந்த சிலுவையை அதாவது இருக்கிறதான ஒவ்வொருவரையும் வெறுக்கிறதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கஷ்டமான காரியம். இதற்கு மத்தியில தான் நாங்கள் தேவனுக்கு சீஷர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். මේ තුල තමයි උන්වහන්සේගේ ගෝලෙක් මෙන් ජීවත් වෙන්න උන්වහන්සේ අපිව කැඳවලා තියෙන්නේ. මතෙයු 10:38 මතෙයු 10வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 10:38
எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. සිංහලෙන් 10:30 මතී 10:30 තමාගේ කුරුසිය රැගෙන මානව නේන තැනැත්තා මට සුදුසු නොවේ. ඉස්සෙල්ලා මොකද උන්වහන්සේ කියන්නේ ලූක් 14:27 මොකද කියන්නේ කුරුසය உசவாக என்னோன்னு කියනවා சுமந்து கொண்டு வர சொல்லுகிறார். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்ப ரெண்டு பதங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உசுலாக நினைக்கட்டார் ரகன நினைக்கட்டார் அர்த்தே வினாஸ். தூக்கிட்டு போறது வேற, எடுத்துட்டு போறது வேற. தூக்கிட்டு போறோம்னா தோள் மேல வச்சுட்டு போகணும், எடுத்துட்டு போறோம்னா கையில எடுத்துட்டு போகணும். ඉතින් ඒ අපිට ලැබෙන්නා වූ ඒ කුරුසිය කොයි වගේද කියලා අපි දන්නේ නැහැ. කොයි වගේ වුණත් ඒක අපි අරන් යන්න අපි සූදානම්ෙන් ඉන්නවා. அந்த சிலுவை எப்பேற்பட்டது என்று தெரியாது. ஆனா எப்பேற்பட்டதான சிலுவையாக இருந்தாலும் ஒரு சீஷனாய் இருக்க தீர்மானித்து விட்டால் நாங்கள் என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பதாய் செல்ல வேண்டும். அதே போலதான் மார்க்கு 8வது அதிகாரம் 34வது வசனத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். மார்க் 8:34 අපි බලනවා தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணுமா? மார்க் 8:34 மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை பின்பற்ற கடவன். அவரை பின்பற்ற வேண்டும். සමූහයන්වත් තමන්ගේ ගෝලයා කැඳවා ඔවුන්ට කියනසේක උන්වහන්සේ පස්සේ කවුරුර එන්න කැමති නම් එයාගේ කැමැත්ත අත්තරින්න ඕන. කවුරුණත් ඇදහිලිවන්තයන් වෙන්න පුළුවන්, ගෝලයා වෙන්න පුළුවන්. මේ බලන්න මේ ස්ථානයේ උන්වහන්සේ තමාගේ ගෝලයන්වත් சமூகன்வார் கதா කරලා තමයි මේ දේවල් උන්වහන්සේ කියන්නේ. சீஷர்களையும் மற்ற ஜனங்களையும் கூப்பிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தன்னைத்தான் வெறுத்து තමාவை පාකරලා තමාගේ කුරුසිය අරගෙන උන්වහන්සේව ගමන් කරේ නැත්නම්, ඒ කියන්නේ උන්වහන්සේව අනුගමනය කරේ නැත්නම් අපි උන්වහන්සේ ගෝලෙක් වෙන්න බෑ කියන. එහෙම නැති කියන්නේ. I can සිංහල පදේ සිස්ටම්. උන්වහන්සේ සම්පූර්ණය තමන් ගෝලයන් සමග ළඟට යනවා. ඔහුට කියනසේ කවයෙකුත් මා පස්සේ එන්න කැමති නම් ඔහු තමාගේ කැමැත්ත අත්තර තමාගේ කුරුසිය රැගෙන මානු වේවා. මාත් එක්ක එන්න ඕනේ නම් තමාව එපා කරන්න ඕන. තමාගේ කුරුසිය අරගන්න. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும். இதை வச்சுட்டு நாம ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியாது. அப்ப நமக்கு இருக்கிற வேலைகள், நமக்கு இருக்கிற கடமைகள் எல்லாவற்றோடும் கூட நாங்கள் தேவனுக்கு நாங்கள் பின் செல்ல வேண்டும். ஐயோ என்னால் முடியாத ஆண்டவரே, டயர்டா இருக்குது, அப்படியாச்சு இப்படியாச்சு, முடியாது. அதுதான் நமக்கு சிலுவை இல்லையா? என்னை நான் வெறுத்து இந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருந்தால்தான் நான் செய்வேன். මාව එපා කර උන්වහන්සේ දෙන්නා වූ කුරුසේ, මගේ කුරුසේ මං අරගෙන උන්වහන්සේගේ පස්සෙන් ගමන් කරන්න කැමති නම් තමයි මං උන්වහන්සේගේ ගෝලෙක් වෙන්නේ. හalleluya. පුරිදා. ගෝලෙක් කියන්නේ லேசி பாசு ஸ்தானයක් නෙවෙයි. சீஷர்கள் என்கிறது லேசான ஒரு ஸ்தானம் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு யாருமே சீஷராகிறது கிடையாது. இந்த තමයි ගෝලයේ උන්වහන්සේ නැත්තේ. සේවකයෙක් වෙනවා. මමත් සේවකයෙක්. නමුත් මම ගෝලයෙක්ද කියන එක මම බලන්න ඕනේ. நான் ஊழியக்காரன், ஆனால் நான் சீஷனா என்கிறதா முக்கியம். அப்ப நான் சீஷனாய் மாறினால்தான் ஊழியக்காரனாய் மாற முடியும்.
මම ගෝලෙක් ඇටියට මං පත් වුණොත් තමයි සේවයේ හැටියට පත් වෙන්න පුළුවන්. එකපාරට සේවයක් වෙන්න බෑ. ஒரேடியாக ஊழியக்காரன மாற முடியாது. சீஷனாய் மாற. சீஷனாய் இருந்தால் ஊழியக்காரனாய் வர தகுதி இருந்தால் கர்த்தரனை அந்த ஸ்தானத்துக்கு මම ගෝලෙක් වෙන්න මම කැමති නම් ගෝලෙක් වෙලා මම ජීවත් වෙනවා නම් ඒ ස්ථානයේ ඊළඟ පියවරට යන්න උන්වහන්සේ මාව සුදුස්සෙක් ඇරෙට දැක්කොත් උන්වහන්සේ මාව උසනවා. ගෝලෙක් කියන්නේ ලේසි නෙමෙයි. சீஷர்கள் என்கிறது லேசு கிடையாது. ஆனால் சீஷர்களை தான் கர்த்தர் அழைத்தார். ගෝලයන්ව තමයි උන්වහන්සේ කියන්නේ. වෙන කවුරුත්. මේ උන්වහන්සේ ගෝලයෝ වෙමු. උන්වහන්සේ சேவை කරමු. උන්වහන්සේගේ රීමේදී උන්වහන්සේත් සමග අපි கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தருக்கு சீஷராய் இருப்போம். ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜெபம். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே என்னை நான் வெறுக்க வேண்டும், உடைய சிலுவை எனக்கு கொடுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னீரே. அதற்கு என்னை தகுதிப்படுத்துவீரா. உம்மிடத்திலே கற்கிறவர்களாய், உம்மோடு கூட இருக்கிறவர்களாய், உமக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். சுவாமினி උන්වහන්සේගේ ඉගෙන ගන්නත් උන්වහන්සේත් සමග ඉන්න අපි එපා කරලා ස්වාමීන් වහන්සේ දුන්නා වූ මේ කුරුසය රැගෙන උන්වහන්සේගේ පසුපස ගමන් කරන්න අපිට කරුණාව දෙන්න. මේ ආවව සියලු දෙනා උන්වහන්සේගේ දෑතට බාරයි. ඔන්ලයින් එකේ බැලුවා වූ සියලු දෙනා උන්වහන්සේගේ දෑතට බාරයි. ස්වාමිනී උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නා වූ ගෝලයන් ඇටියට අපිව මාරු කරන්න. ஆண்டவரே நேர் எதிர்பார்க்கிற நேர் விரும்புகிற உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட சீஷர்களாய் எங்களை நீர் மாற்றும். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் சுகபத்திரமாய் வீடு சென்று சேரட்டும். ஆசீர்வதி ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් සුවයෙන් ආරක්ෂාවෙන් නිවස් වලට යන්න ඔබ වහන්සේ කරනවා. වහන්සේගේ දයාවට සියලු දෙනාම පාරයි. යේසුස් වහන්සේගේ